தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது அந்த மாநிலத்திற்கு. அந்த மாநிலத்தில் மோடியினுடைய கூட்டணி கட்சியான ஒரு பெரும் கட்சி இனிமேல் என்டிஏ கூட்டணியில் தொடர விரும்பவில்லை என்று சொல்லி அம்பேத்கருடைய பிறந்த தினத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வெளியேறியிருக்கிறார்கள். இது எங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னா பீகாரில். உங்களுக்கெல்லாம் தெரியும், பீகார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்கவிருக்கிறது. அங்கே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி தான் ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி. இதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் பசுபதி குமார் பரஸ். இவர் யார் அப்படின்னா பீகாரினுடைய மிக முக்கியமான தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான். இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்கிற சாதனையை படைத்தவருடைய தம்பி தான் இந்த பசுபதி குமார். இவர் தான் இந்த கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர். இவர் பாஜக கூட்டணியோடு கடந்த காலத்தில் அங்கம் வகித்து வந்தார். இப்போது அவர் சொல்கிறார், நான் இனிமேல் என்டிஏ கூட்டணியில் தொடரப்போவதில்லை. இவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்திருக்கிறார்கள். இவர்கள் எங்களுடைய குரல்களுக்கு செவிசாய்ப்பதில்லை. தலித் மக்களை இவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதே இல்லை. அவர்களுடைய உரிமைகளுக்காக இவர்கள் பேசுவதே இல்லை, குரல் கொடுப்பதில்லை, எதுவும் செய்வதில்லை அப்படின்னு நேற்றைய தினம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளின் போது இந்த மிக முக்கியமான முடிவை அவர் எடுத்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், பீகாரில் என்ன அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் 12 இடங்கள் தான் வித்தியாசம் இல்லையா? இல்லாமல் இருந்தால் அங்கே பாஜக ஆட்சி தோல்வியை சந்தித்திருக்கும். இந்த 12 இடங்கள் கூடுதலாக கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனுடைய கட்சியும், அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய சகோதரராக இருக்கக்கூடிய பசுபதி குமார் பரசனுடைய ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தியும் தான் காரணம். இப்போ ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி கட்சி இனிமேலால் மோடியோடு கூட்டணி வைக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. போனது மட்டும் இல்லை, லாலு பிரசாத் யாதவை சந்தித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பீகாரில் லாலு பிரசாத் யாதவ், அதாவது ராஷ்ட்ரிய ஜனதாதள், ராஷ்ட்ரிய ஜனதா பார்ட்டி, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்கெல்லாம் சேர்ந்து மகாகட் பந்தன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மயிரிழையில் அவர்களுடைய வெற்றி பறிபோனது. இந்த நேரத்தில் இந்த கூட்டணியில் தான் சேர விரும்புவதாக பசுபதி குமார் பரஸ் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கப் போகிறது என்பதுதான் தெரியுது. ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அங்கே ஆளும் கட்சியினுடைய பல்ஸ் தெரியும். இவனுங்க இனிமேலாக போட்டியிட்டால் வெற்றி வருவார்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனுடைய அடிப்படையில் தெரியுது பாஜக அங்கே படுதோல்வியை சந்திக்கப் போகிறதுன்னு. அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டணியில் இருந்தால் அது இன்னமும் என் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக அது மாறிவிடும். தலித் மக்களுக்கு எதிரான கட்சியாக பாஜக இருக்கிறது. அதனால் நான் அந்த கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு